ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற நம்ம ஹீரோ. அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. கண்ணு தெரியாத ஒருத்தங்களுக்கு அடிபட்டுருக்கு, நீ அந்த கேஸை போய் விசாரி, அவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்றதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் போயிட்டு அந்த கேஸை பார்க்க அவங்களுடைய ஆக்சிடென்ட்டே ஒரு மாதிரி மர்மமாக தான் இருக்கும். அது எப்படி நடந்துச்சு அப்படின்றதே தெரில. அப்போ அந்த நிலமையில் அங்கே அடிபட்டிருக்கக்கூடிய அந்த லேடியோடைய ஆன்மாவை நம்ம ஹீரோவால் பார்க்க முடியுது. ஸோ எப்படிடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்கும்போது அந்த ஆன்மாவும் நம்ம ஹீரோ மூலமாக அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நடுவில் என்ன ப்ராப்ளம் வருது, நம்ம ஹீரோ அதோடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டானா அப்படின்ற கதையை காமெடி ஃபேண்டசி இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கு, அதுக்கப்புறம் அந்த ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதையும் எனேபிள் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும் நிறைய பேருக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். அவனுக்கு யாரோ ஒருத்தங்க விடாமல் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் அதை அட்டனே பண்ண மாட்டான். இப்படி இவன் சோகமாக இருக்கிற டைமில் இன்னொரு பக்கம் ஒரு இடத்துல வந்து இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு லேடி இறந்து போயிருக்காங்க போல, அவங்களுக்கான இறுதி சடங்கு தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபு. ஸோ அதனால தான் ஹீரோவுக்கு விடாமல் கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க, இந்த இறுதி சடங்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க வர்றதுக்கு. அதனால தான் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபோடைய ஃபேமிலியே எல்லா சடங்குமே பண்ணி முடிச்சிடுறாங்க. நைட்டு நம்ம ஹீரோவனுடைய வீட்டுக்கு வரான். வந்துட்டு ஒரு மாதிரி குடிச்சிட்டு இருக்கும்போது முன்னாடி டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டை வைக்கிறான், அவனுடைய ஒய்ஃபை நினச்சி. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அவன் வேலைக்கு போகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய மச்சான் நிற்கிறான், அதாவது ஹீரோவுடைய தம்பி. அவன் பயங்கரமான ஒரு கோவத்தில் வந்திருக்கான். ஏன்னா நேற்று நம்ம ஹீரோ இறுதி சடங்குக்கு வராமல் போயிருப்பான்ல, அதனால தான் இப்போ சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். என் அக்கா இறந்து போனதில் உனக்கு வருத்தமே இல்லையாடா, எப்படா அவனால் இப்படி இருக்க முடியும், அவள் உன்னுடைய மனைவி தானே, அவளுடைய இறுதி சடங்கு கூட வராத அளவுக்கு உனக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்படியே மூஞ்சிலே ஒரு குத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு பக்கம் அப்படியே உதட்டிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அவன் அப்படியே வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர் வேற பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன வேலை பார்க்குறீங்க, பொறுப்பாகவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது நம்ம ஹீரோ வந்து உட்கார அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு வேலையை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு தான் அதில் சிக்கியிருக்கா, நம்ம இன்சூரன்ஸ் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் பற்றி நீ கொஞ்சம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறான் அப்படின்னாலே இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் அதிகமாக கிளைண்ட்ஸை வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்ல, அதனாலே நம்ம ஹீரோ அடிக்கடி இங்கே வந்துட்டு போவான் போல. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்ஸ் இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் கரெக்டாக இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு, ஸோ அவளுடைய இடத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்புறம் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். கண்ணு தெரியாமல் இந்த பொண்ணு எதுக்காக நடு ரோட்டில் யார் துணையுமே இல்லாமல் நடந்து போனோம், எதுக்காக இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுடைய திங்ஸ்லாம் அங்கே கொஞ்சம் இருக்கும், அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு லேடி வராங்க. அப்படியே எட்டி பார்க்கும்போது ஹீரோ அதை பார்த்து பயந்துடுறான். ஐயோ நான் எதுவும் திருடலாம் வரலங்க, சும்மா பார்த்து இதெல்லாம் எவிடன்ஸ்க்காக ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு தெரியறேனா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அப்படி கேட்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இப்போ கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு அங்கே பெட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாள், அவளுடைய ஆன்மா தான் இது. இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ ஒன்றுமே புரியல, ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவளா இருப்பா போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான். இப்போ உங்களுக்கு தோணும் அந்த பொண்ணு தானே இப்போ பெட்லேயும் இருக்கா, ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவளுடைய ஃபேஸையும் அவளுடைய ஃபேஸையும் வச்சு அவன் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அடிப்பட்டு பெட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்காது. நிறைய ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அப்புறம் தலையில் நிறைய கட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோவால் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு நர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க எதுக்காக இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு எவிடன்ஸ்க்காக தான் எடுத்தேன், ஒரு எவிடன்ஸ்க்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடிக்கிட்டையும் ஒரு டைம் சொல்கிறான், இந்த பொண்ணுக்கிட்டையும் ஒரு டைம் சொல்கிறான், அதாவது அவளுடைய ஆன்மா கிட்ட. ஏன்னா அவளுடைய ஆன்மா நம்ம ஹீரோவுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ இப்படி ஒரு ஆன்சரையும் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு டைமோ அந்த நர்ஸ் கிட்ட ஒரு டைம் சொல்லும்போது அந்த நர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஏன்ப்பா எல்லாமே ரெண்டு டைம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்போ அடிப்பட்டு ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்கால அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் நம்ம அவளை அப்படியே கூப்பிடலாம். வெளியில் நம்ம ஹீரோ நடந்து வரும்போது அவனுடைய பாக்கெட்லேருந்து ஏதோ உறுத்துதே அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். அங்கே ஒரு கூழாங்கல் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அந்த பொண்ணுடைய ரூம்லேருந்து தான் அவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவனுடைய சீனியர் ஆஃபீஸர்கிட்டையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான், சார் நான் எவிடன்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் குறிப்பிட்ட சில பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூழாங்கலை வச்சு தான் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி தூக்கி போட்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்க ஒருத்தன் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கான்ல அவன் பேர் வந்து சாய். அவன் வந்து இந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காகவே சும்மா ஃபேக்காக அடிப்பட்ட மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு இவங்ககிட்ட எந்தவித சாலிடான எவிடன்ஸும் இல்லை. ஒரு நாள் நீ என் கையில் கண்டிப்பாக மாட்டு விடா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறான். எங்கே அப்படின்னா இப்போ அடிபட்டு கோமா ஸ்டேஜில் இருக்கால நம்ம ஹீரோயின், அவளுக்கு கார்டியன் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கா. ஏன்னா அவளுக்கு பேரண்ட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி யாருமே கிடையாது. அவகிட்ட போயிட்டு விசாரணை பண்ணுறா. கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு அவள் எதுக்காக அவ்வளோ தூரம் தனியாக போகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் தெரியல சார், ஆனால் இன்னொரு டைம் அவளை கண்ணு தெரியாதவன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் அவளை அடிக்கடி அப்படி சொல்கிறத பார்த்தா ஏதோ அவள் ஊனமுற்றவ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் பேசுகிறா. நம்ம ஹீரோவும் இப்போ என்ன இருக்கிறது தானே சொன்னேன், இதுக்கு ஏன் வந்து இவ இப்படி
இப்படி துள்ளிட்டு வரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அப்போது அங்கே கண்ணு தெரியாத ஒரு லேடியை பார்க்குறான். அவங்கள பார்க்கும்போது அவனுக்கு மைண்டில் ஓட ஆரம்பிக்குது, இந்த கண்ணு தெரியாதவங்களோட உலகம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி வந்து தினம் தினம் லைஃப்பில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு சில எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு அதிகமாக யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பான்ல, அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. கண்ணு தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து எப்படியும் வாக்கிங் ஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட ஏன் வாக்கிங் ஸ்டிக்கே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஏதாவது வாக்கிங் ஸ்டிக் உங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோவுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, இந்த பொண்ணு தங்கியிருக்க இடத்துலேருந்து அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு, அதுவும் வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே குழப்பத்தோடு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அடுத்த சீனில் அவன் வீட்டில் இருப்பான். அங்கே அவனுடைய மாமியார் அவனை பார்க்கறதுக்காக வராங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ அவனுடைய சொந்த மனைவியோட இறுதி சடங்கு கூட போயிருக்க மாட்டான்ல. பட் இவனுடைய மாமியாருக்கு புரிஞ்சிருக்கு இவன் ரொம்ப சோகத்தில் இருக்கான், அதான் வரல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு, சரி ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத, எனக்கு உன் வழி என்னன்னு புரியுது, என் பொண்ணு போயிட்டா, இதுக்கு மேலே நீ உன் வாழ்க்கையை பாரு, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பையன் வந்து கடைசியாக அடிச்சுட்டு போயிருப்பான்ல, அதுக்காக இப்போ மன்னிப்பும் கேட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவனுடைய ஒய்ஃப் பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் அவன் கற்பனையில் யோசிச்சு பார்க்குறான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது ஹீரோனுடைய மனைவியை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவன் பாருக்கு போகிறான். அங்கேயும் போயிட்டு சோகத்தில் பயங்கரமாக குடிக்கிறான். குடிச்ச கையோடு அப்படியே தள்ளாடிக்கிட்டு நம்ம ஹீரோயினை இப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே வந்துக்கிட்டு அவள் கோமாவில் இருக்கிறதே தெரியாமல் இவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான். ஏமா உனக்கு தான் கண்ணே தெரியாதுல்ல, வாக்கிங் ஸ்டிக்கே இல்லாமல் நீ எதுக்காக அவ்வளோ தூரம் நடந்து போகணும், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பைத்தி மாதிரி உளறிட்டு அப்படியே அங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திடீர்னு முழிச்சு பார்க்குறான். நான் எங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமாவில் இருக்க நம்ம ஹீரோயினே பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அப்புறம் கீழே அவன் வந்துட்டு இருக்கும்போது இன்சூரன்ஸ்க்காக ஒருத்தன் ஃபேக்காக அடிப்பட்ட மாதிரி நாடகம் ஆடி இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூட்டரில் போயிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக்கிங்லாம் ஆகலை. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் அடிப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் இவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆஃபீஸில் இருக்க ஆளுங்க கிட்ட ஃபோனில் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினை மறுபடியும் அவன் பார்க்குறான். என்னன்னா அவள் திடீர்னு கண்ணுக்கு தெரியுறா, திடீர்னு மறைஞ்சு போகிறா, அதுதான் அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த சாய் இருக்கான்ல, அவனை வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். ஏய் இப்போ என்னத்துக்கு நீ பேஷண்ட் மாதிரி இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா நீ அடிபட்டிருக்க மாதிரி சும்மா நடிக்கிறதானே இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, நான் இப்போயே என்னோட மேலிடத்துல இருக்க ஆளுங்க கிட்ட சொல்கிறேன், இப்படி ஏமாற்றி பொழைக்கிறியா, உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கண்ட மாதிரி திட்டிகிட்டே இருக்கும்போது அந்த சாய் கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருக்கான். தயவு செஞ்சு நீ என் குறுக்க வராத, நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நானே கூடிய சீக்கிரம் ஒத்துப்பேன், ஆனால் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நீ இப்பயே எல்லா விஷயத்தையும் பெருசு பண்ணாத, என்னை மாட்டி விடணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது ஹீரோ கேட்க மாட்டான். இல்லை நான் உன்னை இப்பயே மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே மறுபடியும் நம்ம ஹீரோயின் வருவா. இப்போ அவகிட்ட டேரெக்டாகவே கேட்டுறான், நீ யார் ஃபர்ஸ்ட்டு, சும்மா அடிக்கடி என் கண்ணுக்கு வந்து பட்டுக்கிட்டே இருக்க, மவளை இப்போ நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டு இருக்கும்போது சாய்க்கு ஒன்றுமே புரியல. யார் இவன் பைத்தியக்காரனாட்டம் யாரோ ஒருத்தங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் குழப்பத்தில், யோ என்னையா என்ன பைத்தியக்கார மாதிரி பார்த்துட்டு இருக்க, உன் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கால அவளை தான் திட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த சாய்க்கு பயமாயி போயிடுது. ஏன்னா அவனுடைய கண்ணுக்கு அந்த ஹீரோயினோட ஆன்மா தெரியாது இல்ல. ஸோ இவன் ஏதோ பைத்தியக்காரனாட்ட உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் குழப்பத்தோடயே இவகிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். நீ யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல, ஆனால் நான் உன்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தேன்னா எல்லாருமே நான் பைத்தியக்கார மாதிரி பார்க்குறாங்க, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு, எனக்கு தான் நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிச்சோன்னு தோண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டே போகும்போது ஹீரோயினும் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டே இருப்பாளா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அவன் மட்டும்தான் கண்ணாடியில் தெரியறான், ஹீரோயின் தெரியவே இல்லை. ஸோ அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கிற பொண்ணு ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே பயத்தில் நம்ம ஹீரோ பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடிட்டு இருக்கான். செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு உனக்கு இப்போ, இதுக்காக இப்படி பயந்துட்டு ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இதை பற்றியே தான் யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ திடீர்னு அவனுக்கு அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. ஒன்றுமே அவனுக்கு புரியல. அட்டன் பண்ணி பேசினா நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபோட குரல் கேட்குது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் கண் முடிக்கிறான். அப்போதான் நமக்கு தெரிய வருது இது எல்லாமே அவனுடைய கற்பனை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அவன் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹீரோயினோட ஆன்மா எங்கேயாவது கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி சுற்றி முற்றியும் பார்க்குறான், எங்கேயுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நேற்று நிஜமாவே இவன் கூட இருந்து பேசினது அந்த ஆன்மா தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க செக்யூரிட்டி ரூமுக்கு போயிட்டு அங்கே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே பார்க்குறான். பார்த்தா நேற்று அவன் தனியாக தான் பேசியிருக்கான், ஹீரோயின் வந்து இந்த கேமராவில் தெரியல. ஸோ இது மூலமாகவும் இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அது நிஜமாவே ஒரு பேய் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே மாடியில் மறுபடியும் ஹீரோயினோட ஆன்மாவை பார்க்குறான். பார்த்துட்டு தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம மறுபடியும் அதுக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாவே நீ ஒரு பேய் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா கையை நீட்டி மேலேருந்து ஒரு தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும்.
அதை அப்படியே கையில் பிடிக்கலான்னு பார்க்குறா. ஆனால் அது கையில் நிற்கவே இல்லை. அப்படியே கையை ஊடுருவி கீழே போகும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயத்தில் மயக்கமே வந்துடும். அப்புறம் மறுபடியும் கண் முழிச்சு பார்க்குறான். அந்த பேய் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நீ இப்போ இன்சூரன்ஸ் பணத்தை செக் பண்ணிட்டு கொடுக்கறதுக்காக ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வந்தல்ல, அவள் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் இப்போ போய் பார்க்குறான் அவளுடைய ஃபேஸை. அட கடவுளே, இப்போ தான் நான் அவன் ஃபேஸை ஃபுல்லாக பார்க்குறேன். நீ தானா இது? ஆமாம், ஒரு நிமிஷம் இரு. உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க, நீ இப்போ நல்லா பார்க்குற. அதுதான் எனக்கே தெரியல. நான் என் உடம்புல இருக்கும்போதே எனக்கு கண்ணு தெரியல. ஆனால் இப்போ நான் ஆன்மாவாக இருக்கும்போது எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆன்மாவாக மாறினதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வந்துச்சு என்னோட உடம்பு இப்போ வரைக்கும் சாக கிடையாது, இதோ கோமா ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ என் பாடி எப்போல்லாம் மயக்கமான நிலமையில் இருக்கோ அப்போல்லாம் நான் இந்த மாதிரி ஆவியாக சுற்றுவேன். அப்புறம் என் பாடி மறுபடியும் உணர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் என் பாடிக்குள்ளேயே நான் போயிடுவேன். பட் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல நான் ஏன் இப்படி ஆவியாக சுற்றிட்டு இருக்கேன். முக்கியமாக யாராலையுமே என்னை பார்க்க முடியாமல் இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி பார்த்தீங்க? இது எல்லாத்துக்குமே பதில் தெரியாமல் நான் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கேன். பட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இப்போது வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்குது. நான் சொல்கிற ஒரு ஹெல்ப் எனக்காக பண்ணுவீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவள் கெஞ்சிக்கிட்டே போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி இருக்க எல்லாருமே யார் இவன் பைத்தியக்காரன் தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணுறான். சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை காரில் கூட்டு போயிட்டு இருக்கான். ஒரு ஆன்மாவுக்கு அசால்ட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவளும் அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு இடம் வருது. எங்கே அப்படின்னா இவளுடைய கார்டியனா இவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்திருப்பாள்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போயிட்டு அவகிட்ட தான் விசாரிச்சிருந்திருப்பான். அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் போல. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சவங்களை மட்டும் வச்சு ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இவளுடைய மேரேஜை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் இங்கே வந்திருக்கா போல. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு நிறைவாக இருக்கு. ஒருவேளை அவளுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் இருந்து அவள் இந்த ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் அவளால் இப்படி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்க முடியாதுல்ல. ஆனால் இப்போ ஆன்மாவாக இருக்கவும் அவளுக்கு இது எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கும் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஏன்னா அவளை கூட்டிகிட்டு வராமல் போயிருந்தானா அவளுடைய இந்த ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கும்ல. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிறாங்க. இதில் யாராவது ஒருத்தங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள், கூட்டத்தில் இருக்க உங்ககிட்டயும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினோட ஆன்மா என்ன பண்ணுதுன்னா ஹீரோவோட கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டுருது. உடனே அங்கே இருக்க எல்லாருமே யார் இவனுக்கு ஏன் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா. ஹீரோவுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அப்போ டக்குன்னு இல்லை சும்மா நான் ஹாய் தான் காட்டினேன், நீங்கள் வந்து கல்யாணத்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஹீரோயினை விட்டு தள்ளி. அப்புறம் இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் வந்து வீடியோஸ் அனுப்பியிருப்பாங்கல்ல வாழ்த்து தெரிவிச்சு. அந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக ஒரு வாழ்த்து தெரிவித்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல. ஸோ அதை வந்து இப்போ போட்டு காட்டுறாங்க. இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சந்தோஷமான மூமெண்ட்டில் நம்மளை பார்த்து இங்கே இருக்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஏற்படுது. உடனே அங்கேருந்து நடந்து வந்துடுறா. அப்படி வரும்போது அங்கே அவளுக்கு பிடிச்ச ஒரு டாக் இருக்கும். ஸோ அந்த டாகை கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவளால் கொஞ்சம் முடியல. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஏய் எனக்கு பதிலாக வந்து இந்த டாகை கொஞ்சிரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அவளுக்கு பதிலாக கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். பட் அந்த டாகுக்கு தெரியுது நம்ம ஹீரோயினோட ஆன்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து போகும்போது கூட அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறான். மனுஷங்களை விட நாய்க்கு தான் அதிகமான அறிவு இருக்குது, அப்படி இருந்தும் அதுக்கு போய் நம்ம அஞ்சறிவு ஜீவன் வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஆன்மாவை மறுபடியும் அவன் அந்த ஹாஸ்பிட்டலே கொண்டு வந்து விட்டுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நீ எனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஓடும்போது ஹீரோவும் அதை பார்த்துட்டு பரவாயில்ல நம்மளால் ஒரு பேயாவது சந்தோஷமாக இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போயிடுறான். பட் உள்ளே போனால் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலே சுற்றிட்டு இருக்கா. அவளுடைய உடம்பை போய் ஒரு மாதிரி ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியே அவளுடைய வாழ்க்கை இந்த இடத்துல போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய மேனேஜர் போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான். டேய் உனக்கு கொடுத்த கேஸை இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ விசாரிச்சுட்டு இருப்ப, என்ன ஏதுன்னு பார்த்து உடனே அந்த கேஸை முடிக்கிறது இல்லை, அடிப்பட்ட அந்த பொண்ணுக்கு இன்சூரன்ஸ் பண்ண கொடுக்கலாமா என்ன அப்படின்றத சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லி தொலை, அந்த கண்ணு தெரியாதவளுக்காக நம்ம இவ்வளோ நாள் இந்த கேஸ் எடுத்துட்டு இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவராக வாய் பேசிடுறான். ஹீரோவுக்கு அதை கேட்கும்போது ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த பொண்ணை பற்றி இப்படிலாம் பேசுகிறான்ல. ஸோ உடனே அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வந்துடுறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவனுடைய ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் தான் வருவான். அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த சாயின்றவன் அதான் இன்சூரன்ஸ் பணத்துக்காக அடிப்பட்ட மாதிரி ஏமாற்றி நடிச்சிருப்பான்ல, அவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் அங்கே பக்கம் போகும்போது ஹீரோவுக்கு சரியான காண்டாயிருது. அவன் ஆல்ரெடி அவன் மேனேஜர் திட்டினதில் இந்த காண்டில் எல்லாத்தையுமே இவன் மேலே காட்டிடுறான். டேய் இதுக்கு மேலேயும் வந்து உன்னை இப்படிலாம் வெளியே விட்டுட்டு இருக்க முடியாது, ஒழுங்காக இதெல்லாம் சைன் பண்ண, இதுக்கு மேலே உனக்கு எங்களால் இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது, நீ ஏமாத்துறதை நான் பார்த்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது நான் உங்ககிட்ட முன்னே சொன்னேன் இதை நான் இதுக்காக பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நான் பண்ண இந்த தப்பை எல்லாத்தையுமே ஒத்துப்பேன்னு சொன்னேன், ஆனால் நீ ஏன்டா அது இப்போ வரைக்கும் கேட்கவே மாட்டேற, பைத்தியக்கார மாதிரி என் பின்னாடியே வந்து ஏன் நீ அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கும் காண்டாயிருது. திட்டி விட்டுறான். ஏன்டா நீயே காசுக்காக ஏமாற்றி பொழைக்கிற நாயே, நீ எதுக்காக இப்படிலாம் வாய் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் இங்கே ஒரு சண்டை ஏற்படுது. அப்படியே அவன் ஹீரோவோட ஷர்ட்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி அடிக்க போகும்போது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு மேலே ஒரு சின்ன பையன் அப்படியே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருப்பான். அதை பார்த்தோன்னே இந்த சாயை ஒரு மாதிரி சண்டையை நிறுத்திட்டு அவன் கொடுத்த அந்த ஃபார்மில் சைன் பண்ணி கொடுத்துட்றான். என்னமோ பண்ணி
பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாருக்கு போகிறான். அங்கே போயிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி கிட்ட உங்களுக்கு இந்த பேய்லாம் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எது பேயா? கண்ணுக்கு தெரியுமே, இதோ உங்கள் பக்கத்தில் கூட ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு எனக்கு ஒரு பேயும் தெரியலையே, ஒருவேளை அந்த பேய் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ வழக்கம் போல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹீரோயின் இந்த டைம் தேடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பட் அவளை எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் சோர்வாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பானா. அப்போது நம்ம ஹீரோயின் வரா. என்ன நீங்கள் காலையிலேருந்து என்ன தான் தேடுற மாதிரி தெரியுது? இல்லையே, நான் ஒன்றெல்லாம் ஒன்றும் தேடல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் மாடிக்கு போவாங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. கேட்குறான், ஆமாம் உனக்கு ஆவியாக இருக்கும்போது இப்போ இந்த மாதிரிலாம் கண்ணு தெரியுது, ஆனால் நீ நார்மலாக உன் உடம்புக்குள்ளே இருக்கும்போது எப்படி இந்த உலகத்தை பார்ப்ப, எப்படி வாழ்வ, எனக்கு அது புரியவே இல்லை, கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சி நாங்கள் எதையுமே பார்க்க மாட்டோம், உணர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஹீரோவோட கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறா. இந்த மாதிரி தான் எல்லாருடைய கையையும் நான் வந்து பிடிச்சி பார்ப்பேன். அது மூலமாக அவங்க யார் என்ன அப்படின்றத நோட் பண்ணிப்பேன். நீயும் வேணும்னா என்கிட்ட ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே கண்ணை மூடிட்டு அவளுடைய கையெல்லாம் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வேர்டாக ஃபீல் ஆகுது. கையை எடுத்துடுறான். அந்த நேரத்தில் ஹீரோயின் சொல்கிறா, இந்த உலகம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆனது ஒரு வகையில் நல்லதோன்னு எனக்கு தோணும் அப்படின்னு பேசிக்கிட்டு அவள் இந்த உலகத்தை ரொம்ப ரசித்து பார்க்குறத ஹீரோ நோட் பண்ணுறான். சரி ஓகே, உனக்கு இன்னும் அழகாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்வேரியத்துக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல தண்ணி கடியிலேருந்து அந்த மீன்களை பார்க்கக்கூடிய காட்சி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது 32 பல்லும் தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாளா. அப்போது அதே அக்வேரியத்தில் ஒரு அம்மாவும் பொண்ணு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃபேஸே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுறா. இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக இருக்கும்போது அவகிட்ட போயிட்டு அவளுடைய ஃபேமிலி பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹீரோயினோட டீட்டெயில்ஸை பற்றிலாம் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி படித்தப்போ அவளுக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது, ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தா அப்படின்றத அவன் நோட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் இப்போ ஃபேமிலி பற்றி பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி சின்ன வயசில் எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோட அம்மா என்ன அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு என்னோட பேரையும் அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஸோ அப்போ அவங்க எனக்கு வச்ச அந்த பேரையும் அவங்களுடைய குரலையும் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணுன்னு தெரில, பிறக்கும் போது கண்ணு தெரியாமல் பிறந்துட்டேன், என்னை பார்த்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இப்படி அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குது, என்னோட அம்மாவை நான் இப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய குரல் மட்டும் தான் கேட்டிருக்கேன், அவங்க ஃபேஸை பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ தான் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் கண்ணு தெரியுதுல்ல, ஸோ இந்த நிலமையிலையாவது நான் அவங்கள பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் எப்படியாவது இவளுடைய அம்மா கிட்ட கூட்டு போய் நம்ம காட்டிடணும், ஏன்னா இதுக்காக தான் இவன் என்னோட கண்ணுக்கு தெரியுறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பக்கம்லாம் போகிறாங்க. அங்கே ஹீரோ பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு, ஓ இப்படி தான் கடைகள்லாம் வேலை செய்யுமா, இப்படி தான் எல்லாருமே விற்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்க்குறா. அப்புறம் அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க மரத்தோரமாக. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில பூக்கள் எல்லாமே உதிர்ந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறா. ஆனால் அவளுடைய கையில் எதுவுமே நிற்காது இல்லை, எல்லாமே அப்படி கீழே விழுந்துட்டே இருக்கும். அப்போது அவளுடைய கைக்கு கீழே நம்ம ஹீரோ அவனுடைய கையை கொண்டு போய் வைக்கும்போது அந்த பூ அவளுடைய கையில் அப்படியே அழகாக நிற்கும். ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ மறுபடியும் பாருக்கு போவான். அந்த இடத்துல குடிக்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த பாரில் இருக்க லேடி கிட்ட இவன் சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி உங்களுக்கு பேய்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவளும் சும்மா கலாய்க்கிறதுக்காக இங்கே தான் உங்கள் பக்கத்தில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கும்போது அவகிட்டே கேட்குறான், இப்போ உங்களுக்கு தெரியுதா என் பக்கத்தில் ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இது பேய் இருக்கா, அன்றைக்கி தான் நம்ம சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்னோம், இப்போ இவனும் அதே மாதிரி தான் சொல்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனுடைய ஆஃபீஸுக்கு போகிறான். அங்கே அவன் கூட வேலை பார்க்குற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன், அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று ஹீரோ கிட்ட இருக்கும். அந்த ஃபோட்டோவை காட்டி, டே இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் இருக்குல்ல, அங்கே எப்படியுமே கண்டிப்பாக ஒருத்தங்களை ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா ஒரு காப்பி அவங்க வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபோட்டோவை எந்த ஸ்டுடியோவில் எடுத்தாங்க அப்படின்றத நீ அந்த காப்பியை வச்சு செக் பண்ணி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே என்னை பார்த்தா உனக்கு என்ன கிறுக்க மாதிரி இருக்கா, ஆல்ரெடி மேனேஜர் ஒன்று இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்க சொல்லிட்டு இருக்காரு, நீ தேவையில்லாமல் இது இழுத்துட்டு போயிட்டு இருக்க, இன்னும் என்னதான் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் ப்ளீஸ்ரா கண்டுபிடிச்சி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. கரெக்டாக அந்த நேரத்தில் மேனேஜர் வேறு அந்த பக்கமாக போவான். ஹீரோவாக அவனுக்கு தெரியாமல் அப்படியே மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருப்பான். அப்புறம் அடுத்து அவனுடைய ஃப்ரெண்டு அதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டான் போல, அந்த ஃபோட்டோவை எங்கே எடுத்தாங்க, எந்த ஸ்டுடியோவில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டுடியோவுக்கு போகிறான். அங்கே போயிட்டு, சார் இந்த ஃபோட்டோவை உங்கள் ஸ்டுடியோவில் தான் எடுத்திருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ அவங்க யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அவரும் பல வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்து வச்ச ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி பார்க்குறாரு. இந்த ஃபோட்டோவை யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது அவங்க யார் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட அவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு போயிருப்பான் நம்ம ஹீரோ. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸுக்கு போயிட்டு அவங்களுடைய ஃபோனுக்கு கால் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஒரு லேடி தான் அட்டன் பண்ணுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். ஸோ சின்ன வயசில் ஹீரோயினை ஒரு அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போனாங்கல்ல, அதே அம்மா தான். ஸோ இப்போ ஒரு பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க
இருக்காங்க போல, இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபோனை உடனே கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த பார்லர் இருக்குல்ல, சாரி இவங்க வச்சிருக்கிறது பார்லர் கிடையாது, சலூன். இந்த சலூன்ல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் போய் பார்க்குறான். எதுக்காக அவ இங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட அம்மா சலூன் இருக்குல்ல, அந்த கடைக்குள்ளே போயிட்டு முடி வெட்டுற மாதிரி உட்காருவான். உங்களுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்கிறாரு. அவளை உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் பொண்ணு தானே அவ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் இருக்க அந்த ரோட்டில் தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ அவள் சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இந்த நிலமையில நீங்கள் வந்து அவளை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது அவள் பெட்டராக ஃபீல் பண்ணுவா, தயவு செஞ்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே ஒரு மாதிரி பதற்றத்துக்குலாம், நீங்கள் தப்பான ஒரு ஆளை தேடி வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவை வெளியே அனுப்பிடுறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம இப்போ என்ன சொல்லிட்டோம்னு சொல்லி இந்த லேடி இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே போயிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வழக்கம் போல் அந்த ஹாஸ்பிட்டலோட டாப்பில் இருந்துக்கிட்டு எல்லா வியூவுமே சுற்றி பார்த்துட்டு இருப்பா. அப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சின்னதாக ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கக்கூடிய நிறைய சின்ன குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்போது அங்கே ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் எந்தவித பேரண்ட்ஸும் இல்லாமல் தனியாக இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறா. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த மேனேஜர் வழக்கம் போல், நீ இந்த கேஸை முடிக்கிற மாதிரி தெரியலடா, நான் அதனால இந்த கேஸை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொருத்தங்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோவுக்கு சரியான கடுப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பான். அப்புறம் இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவள் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஹீரோவை, ப்ளீஸ்ரா, அங்கே ஒரு சின்ன குழந்தை மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கா பார்த்தியா, அவளுக்கு ஒரு பேரண்ட்டாக நீ போய் உட்கார்றா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் அங்கே பாடுறா, மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அந்த ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் இல்லை, தயவு செஞ்சு போய் உட்கார்றா, அதுக்கு பாவம் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட போய் உட்காருவான். அப்புறம் அவன் கேட்குறான், நீ எதனால் வந்து இப்படி தனியாக இருக்க, உன்னோட பேரண்ட் வந்து உன்னை பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும் தான் இருக்காரு, என்னோட மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக அவரே நைட்டு பகலாக உழைச்சிட்டு இருக்காரு, அதனால தான் நான் அவரை வர சொல்லி டிஸ்டர்ப்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த சின்ன வயசுலேயே இவன் குடும்ப கஷ்டத்தெல்லாம் இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு அப்பாவா இவன் வந்து எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறான். டிராயிங் வரைஞ்சு கொடுக்குறான், அதுக்கப்புறம் பட்டம்லாம் செஞ்சு விளையாடுவாங்க, அதுக்கும் அந்த குழந்தைக்கு வந்து இவன் ஹெல்ப் பண்ணுறான் பட்டம் விடுறதுக்கு. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சாய் வரான். அவன் வந்து பார்க்கும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இவன் நம்மளை அவ்வளோ திட்டிகிட்டு இருந்தான், பணத்துக்காக ஏமாத்திட்டு இருக்கேன், அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான், இப்போ என்னன்னா என் பையன் கூட வந்து விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி புரியாமல் பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறான். அதாவது அந்த சாய் ஏமாத்துறது உண்மைதான், ஆனால் அவன் அவனுக்காக ஏமாத்த கிடையாது, அவன் பையனுடைய மெடிக்கல் செலவை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் அடிப்பட்ட மாதிரி நடிச்சு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை அவன் பையனோட மெடிக்கல் செலவுக்காக பார்த்துருக்கான். அது போக நிறைய டைம் அவன் ஸ்கூட்டியில் சுற்றிருப்பான்ல, அது எல்லாமே டெலிவரி வேலை பார்த்துருக்கான் போல. ஸோ இந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டிருக்கானே, இதை புரிஞ்சுக்காம நான் அவனை பயங்கரமாக திட்டிட்டேனே அப்படின்றது ஹீரோவுக்கு இப்போ தான் புரியவே வருது. அதனால குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து நடந்து வருவான். அப்படி அவன் ஹீரோயின் கூட கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது அங்கே ஹீரோயினோட அம்மா உள்ளே போகிறத பார்த்துடுறான். பார்த்தோன்னே ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொல்லாமல், நீ போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குறான். அன்றைக்கி நான் சொல்லும்போது நீங்கள் இவ யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இப்போ மட்டும் எப்படி வந்தீங்க, ஸோ உங்களுக்கே தோணிருக்குல்ல கடைசியாக ஒரு தடவையாவது உங்கள் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உள்ளே போங்க, அவளுடைய ஃபேஸை ஒரு தடவையாவது பார்த்து அவகிட்ட ஏதாவது கொஞ்சம் பேசுங்க, அது மூலமாக அவள் க்யூர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்களும், இல்லைப்பா அந்த மாதிரிலாம் நடக்காது, ஏன்னா சின்ன வயசுலேயே நான் அவளை தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டேன், அவளுக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் நான் எப்படி அவளுடைய ஃபேஸை போய் பார்ப்பேன், எப்படி அவளுடைய மூஞ்சில் நான் முழிப்பேன், அவகிட்ட பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இப்படி அவங்க போகும்போது ஹீரோவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ திடீர்னு அங்கே நம்ம ஹீரோயின் நிற்கிறத பார்க்குறான். அவள் ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே கேட்டுட்டா. அப்போ தான் அவளுக்கே புரிய வருது, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் வந்து வேறு வழியே இல்லாமல் ஹீரோயினை அந்த அனாதாசிரமத்தில் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்களே தவிர நம்ம ஹீரோயினை பிடிக்காம அவங்க ஒன்றும் அனாதாசிரமத்தில் விட்டுட்டு போகல. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலோட டாப்புக்கு போயிட்டு அந்த இடத்துல ஹீரோ கிட்ட இவ சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ இது நாள் வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல, எனக்கு ஏன் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுவும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் நான் ஏன் ஸ்டிக் இல்லாமல் அந்த இடத்துல இருந்தேன், இது எல்லாத்துக்குமே இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ஆகின அன்னைக்கு நான் என்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்களுடைய சலூனுக்கே போயிருந்தேன். பல வருஷங்கள் கழிச்சு அப்போ தான் எனக்கே அவங்களுடைய அட்ரஸ் கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். இவ்வளோ நாள் கழிச்சு என்னோட அம்மா என்னை பார்க்க போகிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் யோசிச்சுட்டே போயிருந்தேன். என்னோட அம்மாவும் அப்போ என்னை பார்த்துட்டாங்க, எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்றத நான் காட்டிக்க கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியாக அவங்க என்னை நோட் பண்ணிட்டாங்க. அதனால என்னோட கையை பிடிச்சு கொண்டு போயிட்டு அவங்க சேரில் உட்கார வச்சாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல நான் தான் அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட முடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு எப்படி முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் நான் என்னோட பேரை சொன்னேன். நான் உங்கள் பொண்ணு தாம்மா, எனக்கு இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சாரி உங்கள் குரலை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்லும்போது அவள் அம்மாவோட மூஞ்சே மாற ஆரம்பிக்குது. அதாவது அவங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துருக்கா,
இந்த மாதிரி இவளை வளர்க்காம நான் போய் அனாதாசிரமத்தில் விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி குற்றம் வச்சு அவங்களுக்கு வந்திருக்கு போல. அதனால உடனே இல்லை நீ என்ன சொல்கிற, நீ என் பொண்ணு கிடையாது, வேற எங்கேயோ வந்திருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இல்லை நான் வந்து உங்களை தொல்லை பண்ணுறதுக்கோ இல்லை உங்ககிட்ட உறவு கொண்டாடுறதுக்கோலாம் வர கிடையாது, இத்தனை வருஷங்கள் கழிச்சு உங்ககிட்ட கொஞ்சமாவது பேசணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்தேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ வேற யாரோ நினச்சி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளுடைய அம்மா வந்து வேற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல. ஸோ நான் தேவையில்லாமல் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க கூடாது, இவ்வளோ நாள் நான் எப்படி தனிமையாக இருந்தனோ அதே மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கஷ்டத்தோடையே அவளுடைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து போக பார்ப்பா. அந்த நேரத்தில் தான் அவளுடைய வாக்கிங் ஸ்டிக்கை தவறுதலாக அங்கேயே விட்டுருப்பா. அதை மறுபடியும் எடுக்கிறதுக்காக உள்ளே போனாலும் மறுபடியும் என்னை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கேருந்து மறுபடியும் அவளுடைய வீட்டுக்கு சும்மா தொட்டு தொட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பா. அந்த நேரத்தில் அவள் கிட்டத்தட்ட சாகலாம் அப்படின்னு கூட முடிவு எடுத்திருப்பா. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா மட்டும்தான் அவளுக்கு ஒரே ஒரு சொந்தம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பா. அதுக்காக தான் உயிரும் வாழ்ந்திருப்பா நம்மளுடைய அம்மாவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அவங்க நம்மளை சுத்தமாக கண்டுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் நம்ம ஹீரோயினுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால தற்கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் ஒரு கார் வந்து டக்குன்னு அவள் வரதை பார்க்காம இடிச்சு தூக்கியிருக்கும். ஸோ அந்த கார் மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, அது ஒரு யூட்டன் அப்படின்றதுனால இவ வரதை அவன் டக்குன்னு பார்க்காம தூக்கியிருப்பான். ஸோ அப்படியே அவள் பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த இடத்துல இருக்கும்போது அப்போ தான் அவளுக்கு திடீர்னு அவளுடைய ஆன்மா வெளியே வந்திருக்கும். அவளுக்கு இந்த உலகம் எல்லாமே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுதான் எனக்கு நடந்துச்சு. என்னோட கேஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் எதுவுமே நடக்க கிடையாது. என்னை யாரும் பணத்துக்காக கொலை பண்ண கிடையாது. அதே சமயம் நான் அந்த இடத்துல சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவும் எடுக்கலை, ஜஸ்ட் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே கார் ஆக்சிடென்ட் நடந்தது, விபத்து. ஸோ எனக்கு சேர வேண்டிய அந்த அமௌண்ட்டை என்னோட அம்மா கிட்ட இல்லைனா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்க, அவங்களாவது அதை யூஸ் பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா நான் இப்படியும் உயிர் பொழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா செத்ததுக்கு அப்புறமேட்டாவது நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. நான் ஒரு வேளை சாகலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் என்னை சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பா. ஆனால் ஹீரோ முடியாது, நீ ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயின் நெஞ்செல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவள் அப்படியே மேலே இருந்து கீழே விழுந்துடுறா. கீழே பார்த்தாலும் அவள் ஆளையே காணோம். அதுக்கப்புறம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்கே அவள் ரத்த வாந்தியாக எடுத்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னே தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாருமே போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது அவள் பொழைப்பாலே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல முழுக்க ஹீரோயினோட ஞாபகமாக தான் இருக்கு அவனுக்கு. அவள் சொல்லியிருப்பாள் கடைசியா, இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்களே என்னை சாகடிச்சிருங்க, நான் இப்படி இழுத்துட்டு இருக்கிறதுனால அந்த பணமும் யாருக்குமே போய் கிடைக்காது, ஸோ எப்படியாவது என் அம்மாவுக்கு இல்லைனா என் ஃப்ரெண்டுக்காவது அதை கொடுத்துருங்க, அவங்களுக்காகவாவது அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை பற்றிலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில் அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து இன்றைக்கி அவளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவுமே போய் பேசுகிறாங்க அந்த ஹீரோயினோட அம்மா கிட்ட. உங்கள் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு நிலமையில் இருக்கா, ஆனால் நீங்கள் வந்து அவளை ஒரு எட்டு கூட பார்க்க மாட்டீங்கல்ல, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டும்போது அவங்களும் சரி ஓகே நான் இதுக்கப்புறம் என் பொண்ணு நானே பார்த்துக்கிறேன், சின்ன வயசில் அவளை ஒரு அனாதாசிரமத்தில் விட்டு நான் தான் பாவம் பண்ணியிருக்கேன், அதை போக்கணும்னா இப்போ நான் அவளை பார்த்துக்கிட்டா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க போல். அவங்களும் அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஹீரோயினோட உடம்பை பார்க்குறான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னுடைய அம்மா வந்து உன்னை இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக பொழைச்சி வந்து அவங்க கூட வாழ்வ அப்படின்ற மாதிரி அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே வெளியே வரான். அந்த இடத்துல சாய் இருப்பான். அவங்ககிட்ட சிகரெட் வாங்கி குடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிட்டா, இந்த இன்சூரன்ஸ் விஷயத்தில் நீ ஏமாத்திறத வச்சு நீ ஒரு தப்பான ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு நீ எதுக்கு பண்ணுற ஏன் பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் அவனும் இப்போயாவது உனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுடைய பார்ட் டைம் ஜாப்பை பார்க்கறதுக்காக போகிறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவே வந்துட்டு இப்போ ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, உன்னோட இன்சூரன்ஸ் பணம் கூட எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணும், தயவு செஞ்சு எனக்கு திரும்ப நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க ஹீரோயினை பார்த்துக்கிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஒரு ஓரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோ மாடியில் உட்காந்துட்டு இருக்கான், ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு தயவு செஞ்சு நீ என்னை கொன்னுறியா, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் அம்மாவுக்கு ஒரு பாரமாக இருக்க மாட்டேன், எனக்கு இதுவே போதும், என் லைஃப் இப்பயே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நான் அப்படியே இருந்திருந்தேன்னா கூட என்னால் என் அம்மா மூஞ்ச பார்த்துருக்க முடியாது, அப்புறம் முக்கியமாக என் அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, ஸோ நான் இப்படி இருக்கவும் எனக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சிச்சுல்ல, அதனால் தயவு செஞ்சு நீ எப்படியாவது என்னை சாகடிச்சிரு, நான் என் அம்மாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டே இருக்கா. ஆனால் ஹீரோ அதுக்கெலாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவனுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு நோயினால் இறந்து போகிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்லாம் ஹீரோ பார்த்துருப்பான். பட் அவனுடைய ஒய்ஃப்க்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை.
என்னை விட்டுட்டு நீ போயிரு, எதுக்காக என்னை பார்த்துக்கிட்டு நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்லாம் பல தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ போயிருக்கவே மாட்டார். அதனால ஹீரோவுக்கு பிடிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அவன் மேலே லவ்வே இல்லை, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சிகரெட்லாம் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஹீரோ வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ போயிருக்கவே மாட்டான். அப்புறம் கடைசியாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்கள வீல் சேரில் தள்ளிக்கிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அப்போ ரொம்ப குளிராக இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு எனக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்திருப்பான். ஆனால் வந்து பார்க்கும்போது அவங்கள அங்கே காணோம். கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா அங்கே ஒரு கார் இடிச்சு அவங்க இறந்து போய் கிடந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அவளும் கிட்டத்தட்ட உன் ஒய்ஃபும் என்ன மாதிரி தான் இல்லை, அவங்களுடைய ஃபேமிலிக்காக அவங்க தன்னுடைய உயிரை விடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் நீ என் கண்ணத்தை தொட்டுட்டு உன் ஒய்ஃபை பற்றி நினை, உன் ஒய்ஃப் உனக்கு தெரியவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ணை தொட்டுக்கிட்டு அவன் ஒய்ஃபை பற்றி நினைக்கிறான். இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அவனுடைய ஒய்ஃப் இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த வீல் சேரில் லாக் பண்ணி தான் நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிருப்பான். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா நம்ம இப்படி இருந்து நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லாக்கை எடுத்து விட்டு அங்கே ரோட்டில் போயிட்டு அந்த கார்னால அடிபட்டு செத்து போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ யோசிச்சு பார்த்து கண்ணை முழிக்கும் போது அங்கே ஹீரோயினுக்கு பதிலாக அவன் ஒய்ஃபோட ஆன்மா தெரியுது. அப்படியே கதறி அழுகிறான், எதுக்காக இப்படி பண்ண, ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு வேற வழி தெரியலங்க, நீங்கள் இப்படி எனக்காக கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு நான் ஒரே ஐடியா போயிட்டா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு தோணுச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன். தயவு செஞ்சு நான் செத்ததுக்கு அர்த்தம் இல்லாத மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், எதை பற்றியும் நினைக்காம கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இறந்தேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் என்ன நினச்சி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் நிம்மதியாக இருங்க, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே மயக்கம் போட்டு விழறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் அவனுடைய வீட்டுக்கு போகிறான். அவன் ஒய்ஃபோட ரூம்குள்ளே அவன் போயே இருக்க மாட்டான் அவங்க இறந்து போனதுலேருந்து. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே, நம்ம ஒய்ஃபோட ஆசைப்படி நம்ம இதுக்கப்புறம் அவள் இறந்து போனது நினச்சி கஷ்டப்படக்கூடாது, அவள் கூட ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸை மட்டும் நினச்சி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோயினோட இடத்துக்கு போகிறான், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே அவளுடைய ஆக்சிஜன் சப்ளைவை கட் பண்ணி விடுறான். ஏன்னா ஹீரோயின் தானே அவளுடைய கடைசி ஆசையாக நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான், தயவு செஞ்சு நீ எனக்கு கொன்னுரு, ஏன்னா நான் இப்படி இழுத்துட்டு கிடக்கிறத பார்த்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பா. கிட்டத்தட்ட ஹீரோவோட ஒய்ஃப் எப்படி நினச்சிருப்பாலோ அதே மாதிரி தான் இவளும் நினச்சி கேட்டிருப்பா. ஸோ என் ஒய்ஃப் தான் கஷ்டப்பட்டு இறந்து போனா, அட்லீஸ்ட் இவளாவது நிம்மதியாக இறந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சிஜனை கட் பண்ணியிருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயினோட ஆன்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போகுது. அதாவது அவளும் இறந்து போயிட்டா. ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவளுடைய ஆசையை நிறைவேற்றிட்டமே அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம், அப்படியே அவன் அங்கேருந்து வெளியே போகிறான். அண்ட் இதோடய இந்த படமும் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல படத்தில் பார்க்குறேன். பாய்.